இப்போ எனக்கு நான் இதை செயல்படுத்தணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்லுங்கங்கிறது தான். இப்போ காமராஜர் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. காமராஜர் வந்து அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இப்போ ஸ்கூலில் படிக்க வேண்டிய வயதுள்ள பிள்ளைகள் வந்து ஒரு வயல் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காமராஜ் வந்து நிறுத்த சொல்லி, ஏம்மா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா, இல்லை வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேலைக்கு போனால் தான் ஏதோ வர்றது வரும் அப்படின்னோடனே, சாப்பாடு போட்டால் ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்டிருக்காரு. போவேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்னோடனே பக்கத்தில் இருந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு, உடனடியாக எல்லா ஸ்கூல்லையும் சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னோடனே, ஜீவோவே கிடையாதுன்னாரா அவர். அப்படி ஒரு ஜீவோவே போட முடியாதுங்க அப்படின்னாரா. ஜீவோ யார் போடுறா? நம்ம தான் போடுறோம். அப்போ போடு அப்படின்ட்டாரான். அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, விஷன் அவர்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். அதை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகள். அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்கன்னா அன்றைக்கி காமராஜர் சொன்னார். ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு பயிற்சி வேணும், எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்துட்டாங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி அதிகாரிகளை வச்சு உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு வேணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் கொடுங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ அவர் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து புதியவர்களாக இருக்கலாம். ஏற்கனவே வந்து அமைச்சரவையில் பல அமைச்சரவையில் புதியவர்கள் வந்து திறம்பட செயல்பட்டுருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர்லாம் மருத்துவத்துறையெல்லாம் பார்த்தாரு பாருங்க. அவரெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருசாக அவருக்கு அரசியல்லையே இல்லை. அவர் திடீர்னு வந்தார், அவர் ஜெயித்தார், அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க, அவ்வளோ சிறப்பாக பண்ணார் அவர். அதனால் இது வந்து ஒன்றுமே தெரியாது, இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முதல்ல விட்டுட்டு அவங்கள நம்பிக்கையோடு நம்ம பார்த்தோம்னா போதும், கட்டாயமாக ஒரு நல்ல அரசியலை பண்ணுவாங்க.